தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. டாஸ்மாக் பணியாளர்கள் உள்ளிட்டோர் கோரிக்கைகளில் முதலமைச்சர் தலையிட்டு சுமூக தீர்வு காண வேண்டும் என சிபிஐஎம், சிபிஐ, விசிக, சிபிஐஎம்எல் உள்ளிட்ட திமுகவின் கூட்டணி கட்சிகள் கூட்டாக வலியுறுத்தி கூட்டறிக்கையை வெளியிட்டுள்ளன. அதிமுக ஆட்சியில் பணி நிரந்தரம், காலமுறை ஊதியம், ஓய்வூதியம் உள்ளிட்ட டாஸ்மாக் பணியாளர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என்று கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக அரசும் அக்கோரிக்கைகளை நிறைவேற்றாததால் இப்போது தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி பணியாளர்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் என்று கூட்டணி கட்சி குற்றம் சாட்டியுள்ளனர். போராடும் டாஸ்மாக் பணியாளர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்கள் உள்ளிட்ட பல பிரிவு பணியாளர்களையும் அரசுக்கு எதிரானவர்கள் என கருதி எதிர்மறையாக அணுகக்கூடாது என தமிழ்நாடு அரசை கேட்டுக்கொள்கிறோம் என்று கூட்டணி கட்சிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். போராடும் டாஸ்மாக் பணியாளர்கள் உள்ளிட்ட அனைத்து பிரிவு பணியாளர்களின் கோரிக்கைகள் மீது முதல்வர் நேரடியாக தலையிட்டு சுமூக தீர்வு காண வர வேண்டும் என சிபிஐஎம், சிபிஐ, விசிக, சிபிஐஎம்எல், லிபரேஷன் ஆகிய கட்சிகளின் சார்பில் கேட்டுக்கொள்ளப்படுகிறது என்று கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. டாஸ்மாக் பணியாளர்கள் உள்ளிட்டோர் கோரிக்கைகளில் முதலமைச்சர் தலையிட்டு சுமூக தீர்வு காண வேண்டும் என சிபிஐஎம், சிபிஐ, விசிக, சிபிஐஎம்எல் உள்ளிட்ட திமுகவின் கூட்டணி கட்சிகள் கூட்டாக வலியுறுத்தி கூட்டறிக்கையை வெளியிட்டுள்ளன. அதிமுக ஆட்சியில் பணி நிரந்தரம், காலமுறை ஊதியம், ஓய்வூதியம் உள்ளிட்ட டாஸ்மாக் பணியாளர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என்று கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக அரசும் அக்கோரிக்கைகளை நிறைவேற்றாததால் இப்போது தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி பணியாளர்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் என்று கூட்டணி கட்சி குற்றம் சாட்டியுள்ளனர். போராடும் டாஸ்மாக் பணியாளர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்கள் உள்ளிட்ட பல பிரிவு பணியாளர்களையும் அரசுக்கு எதிரானவர்கள் என கருதி எதிர்மறையாக அணுகக்கூடாது என தமிழ்நாடு அரசை கேட்டுக்கொள்கிறோம் என்று கூட்டணி கட்சிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். போராடும் டாஸ்மாக் பணியாளர்கள் உள்ளிட்ட அனைத்து பிரிவு பணியாளர்களின் கோரிக்கைகள் மீது முதல்வர் நேரடியாக தலையிட்டு சுமூக தீர்வு காண வர வேண்டும் என சிபிஐஎம், சிபிஐ, விசிக, சிபிஐஎம்எல், லிபரேஷன் ஆகிய கட்சிகளின் சார்பில் கேட்டுக்கொள்ளப்படுகிறது என்று கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.